வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2024 அன்று காலை 9:45 நேரத்திற்கு புதன் பகவான் சிம்மராசியில் வக்ரத்தில் செல்கிறார், அதாவது பின்னடைவில் செல்கிறார். இதில் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு கிரகம். புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். மற்றும் ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் புதன் பகவான் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாக இருக்கும். மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் பகவான் பலம் பெறுகிறார். இந்த கிரகம் மண்டலத்தில் புதன் பகவான் பாதகமாக அமைந்தால் அவர் ஜாதகரின் நரம்பு மண்டலம், தோல் தொடர்பான பிரச்சனைகள், காது மற்றும் நுரையீரல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். இந்த கிரகத்திற்கு பலவீனமான ராசி என்பது மீனமாகும். மீனத்தில் புதன் தனது சக்தியும் செல்வாக்கையும் இழக்கிறார். இதனால் மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் இருந்தால் ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம், லாபம், புத்திசாலித்தனம் ஆகியவற்றை பெற்று நலமாக அவர்கள் வாழ்கிறார்கள். இப்பொழுது சிம்ம ராசியில் புதன் பிற்போக்கு நிலையில் மேற்கூறிய துலாம், விருச்சிகம், தனுசு ராசிகளில் மக்களின் வாழ்வில் ஏற்படும் தாக்கம் மற்றும் அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை பற்றி இந்த சிறப்பு பதிவில் நாம் பார்ப்போம். துலாம் ராசி மக்களுக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் தற்சமயம் பிற்போக்கு நிலையில் 11வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இதன் காரணமாக நீங்கள் நல்ல வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கலாம். இது உங்கள் கனவுகளை பெறுவதற்குண்டான வாழவும் வழிகாட்டும். தொழில் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள், அது சார்ந்த நிலைகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அவர் பெற்றுத்தருவார். நீங்கள் ஊக்கத்தொகையும் இந்த நேரத்தில் பெறலாம். பணத்தின் முன்னணியில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். மேலும் சேமிக்கும் திறன் அதிகரிக்கும். சிம்மத்தில் புதன் வக்ரத்தில் இருக்கும்போது வணிகத்தில் உங்கள் போட்டியாளருடன் சவால்களை சந்திப்பதில் நீங்கள் நன்றாக முன்னணியில் இருப்பீர்கள். உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி கூடும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உறவின் பக்கத்தில் பார்க்கும் பொழுது நல்லதொரு உயர்மட்ட மகிழ்ச்சியை உங்கள் துணையுடன் நீங்கள் காண்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு நெருக்கத்தை உருவாக்கி உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரணமாக ஆரோக்கியத்துடன் நலமாக இருப்பீர்கள். இருந்தாலும் ஜலதோஷம், சில கால்வலி, தலைவலி போன்ற பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களை வணங்கி வீட்டில் உள்ள பெரிய பெண்களுக்கு, மூத்த பெண்களுக்கு அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது உங்களுக்கு நலமாகும். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு புதன் 8 மற்றும் 11வது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். தற்சமயம் அவர் பிற்போக்கு இயக்கத்தில் 10வது வீட்டை ஆக்கிரமித்து செயல்படுகிறார். இதன் காரணமாக உங்கள் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் வேறு எதையும் விட வேலையில் செலவிடலாம். அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு வேலை அழுத்தத்தின் வடிவத்தில் வெற்றி மற்றும் சில சிக்கல்கள் இரண்டையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். பணத்தின் முன் நீங்கள் இந்த நேரத்தில் ஆதாயங்கள் மற்றும் செலவுகள் இரண்டையும் சரிசமமாக பெற்று வாழ்வீர்கள். சேமிப்பதற்கான நோக்கம் இருந்தாலும் குறைவாக உங்களால் சேமிக்க முடியும். வணிகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபம், நஷ்டமில்லாத சரிசமமான சூழ்நிலை உருவாகும். இது உங்களை சில நேரங்களில் கவலையடைய செய்யலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஈகோ பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும், குடும்பத்தில் அமைதி கெடும். இதனால்
உங்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்பதால் நீங்கள் பெரும்பாலான சாதாரண ஆரோக்கியத்துடன் இப்பொழுது இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனதில் பாதுகாப்பின்மை உங்களை தொந்தரவு செய்யும். ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் குடும்பத்தில் செயல்படுவது அவசியமாகிறது. துர்கை அல்லது காளி மாதாவை செவ்வாய் ஞாயிறுகளில் வணங்கி அவர்களது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாகும். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்களுக்கு புதன் 7வது மற்றும் 10வது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். தற்சமயம் அவர் பிற்போக்கு இயக்கத்தில் 9வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் சில வெற்றி அடையும் போது ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். தங்களின் தொழில் ரீதியாக வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் நல்ல சேமிக்கும் திறனுடன் அதிக பணத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்டத்துக்கான நோக்கம் உங்களிடம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களுடன் எப்பொழுதும் இந்த காலத்தில் இருக்கும். தொழில் மற்றும் வணிகம் சார்ந்த வகையில் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான புதிய வணிக வாய்ப்புகளும் அது சார்ந்த நல்ல அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களை பிரியப்படுத்தக்கூடிய உங்கள் துணையின் நல்லதொரு சூழலை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழலை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே துணையுடன் உங்களுடைய கருத்து மாறுபாடுகள் யாவும் மறைந்து ஒற்றுமை தன்மையும் பாசமும் பிரியமும் பரஸ்பர அன்பும் மேலோங்கும். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. இது உங்களுக்கு சில நேரங்களில் கவலைகளை ஏற்படுத்தும். தங்கள் குருவை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது நலமாகும். முடிந்தவரை வியாழன் அன்று சிவன் கோயில் சென்று தட்சாமூர்த்தியை வணங்கி அவரது நாமத்தை ஜபிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். புதனின் வக்ர நிலையின் போது மேற்கூறிய 3 ராசி மக்களும் முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ அல்லது முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதையோ தவிர்க்க வேண்டும். மற்றும் மற்றவருடன் தேவையற்ற வாக்குவாதமும் செய்யாதீர்கள். மற்றும் முடிந்தால் தங்களது பயணங்களை தள்ளிப்போடுங்கள் அல்லது தவிர்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆகவே இந்த புதன் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுடைய தகவல் தொடர்பு திறனும் எதிர்மறையாக இருக்கும் என்பதால் சற்று நிதானமாக சிந்தித்து பூரா தகவல் தொடர்புகளையும் அனுசரித்து சுவீகரித்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உறவுகளை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நாம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.